காலையிலேயே கிளம்பி இருந்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சரியான ஆடம். அதோட போயிட்டு வான்னு சொன்னேன். என்னடா போயிட்டு வா அப்படிங்கிறாலே, ரொம்ப தூரம் இருக்குமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க, பக்கத்து தெரு தான் எங்கள் அம்மா வீடு. அதோட அவங்கள கிளப்பி விட்டேன். இங்கே கிளம்பி எங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியே வந்து கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே அவங்க வீடே போயிட்டாங்களாம். சரின்னு விட்டாச்சு. அதோட நானும் சாயங்காலம் கிளம்பி போய் கூட்டிகிட்டு வருவோமேன்னு கிளம்புனேன். அப்போ தான் ஒன்று தோணுச்சு, கல்யாணம் பண்ணதுனால அம்மா வீடும் சொந்தம் இல்லை, கல்யாணம் ஆனாலும் மாமியார் வீடும் சொந்தம் இல்லை. மாமியார் வீடு நம்ம வீடு நினச்சாலும் நினைக்கவும் விடமாட்டாங்க. அதை விடுங்க, இதுதான் எங்கள் வீட்டுக்கு போகிற வழி. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இதான் எங்கள் அண்ணன் பசங்க, முக்ஷித், முஃபீஷா, என் செல்ல பிள்ளைங்க. இது என்னோடய குட்டி ராட்சசி. ஹாய் காட்ட சொன்னேன்னா அதான் அவங்க அண்ணன் பிடிச்சி ஹாய் காட்ட சொல்கிறாங்க. அவட எங்கே பார்த்தா என் குழந்தைங்க 2 பேரும் தூங்குறாங்க. என்னத்தை சொல்ல வந்தேன், சரி கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம் அப்படின்னு உட்காந்துருக்கேன். என் பேரை சொல்கிறாங்க, நிசாமானு அப்படிங்கிறாங்க. ஆமாம், அம்மா வீடுனாலே ஒரு சந்தோஷம் தானே. அதோட ஏதாவது ஆடுங்க அப்படின்னேன். ஏதோ சர்க்கஸ் காட்டினாங்க, சரி பார்ப்போம், பார்த்துட்டு உட்காந்துருப்போம் அப்படின்னு நானும் உட்காந்துருந்தேன். அதோட 2 குழந்தைங்களும் முடிச்சிட்டாங்களா, சரி போயிட்டு வரோம் பாயின்னு அதோட வீட்டுக்கு வந்தாச்சு. குழந்தைங்களையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அதோட வந்தாச்சு.